என் தங்கப்பிள்ளையே, தெய்வத்தினுடைய அருள் உனக்கு இருந்ததனால்தான் இன்று இந்த பதிவானது உன் கண்களில் பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த பதிவு உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பதிவு. 2 ஆண்கள், இவர்கள் 2 பேரும் உறவு முறையில் மாமனும் மச்சானும். இந்த 2 ஆண்களும் ஒன்று சேர்ந்து நாளைய தினம் நீ பெற்ற பிள்ளைக்காக வருகிறார்கள். யாரென்று பெயரைச் சொல்லும் பொழுதே கண்கலங்கத்தான் செய்யும். ஏனென்றால் நமக்காக ஒருவர் உதவி செய்ய வேண்டும் என்று கூட நாம் எதிர்பார்ப்பது கிடையாது. நாம் பெற்ற பிள்ளைகளுக்காக, நாம் பெற்ற பிள்ளைகளின் வாழ்க்கையில் நல்லதை நடத்துவதற்காக ஒருவர் முன்வந்து நின்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தை நாம் ஒருபோதும் மறுப்பதில்லை. அதே நேரம் அதை நினைத்து நாம் சந்தோஷம்தான் அடைகிறோம் அல்லவா? இது போன்ற நேரங்களில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த தெய்வம் வருகின்ற இந்த காலத்தை நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு இந்த வராகி உனக்கு துணை இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி வரக்கூடிய நேரங்களில் அம்மா சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற்ற பிள்ளைக்காக என்னென்ன மாற்றங்களை எல்லாமும் அடைந்திருக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். எதுவுமே நடந்து முடிந்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கும் நேரம் சில விஷயங்கள் அப்பொழுதுதான் ஆரம்பிக்கவே செய்யும். சில விஷயங்கள் அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க செய்யும். இதையெல்லாமும் நாம் உணர்ந்து விட வேண்டும். என்ன நடக்கிறது, எதற்காக இன்று நம் கண்களில் இந்த தெய்வத்தின் வாக்கு பட வேண்டும்? நாம் உண்டு, நம் வேலையுண்டு என்று தானே இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை குழப்புவதற்காக வருகின்ற காரியமா, அல்லது உண்மையில் நமக்கு நல்லதை செய்ய வருகின்ற காரியமா என்று சொல்லி என் பிள்ளைக்கு பல கேள்விகள் மனதிற்குள் எழும்பிக் கொண்டிருக்கின்றது. அம்மா, உன் வார்த்தைகளை கேட்டால் ஏதோ மனதிற்குள் ஓரத்தில் ஒரு சந்தோஷம் வருகிறது, இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி. என்னவோ என்னை சுற்றி எல்லாமுமே சரியாகி விட்டது போல ஒரு எண்ணம் என்று நீ சொல்கிறாய் அல்லவா? உன்னுடைய அந்த உண்மையான அன்பிற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுதும் என் பிள்ளை எதையும் நினைத்து நீ கலங்குவதை தவிர்த்து உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீயும் நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். எப்படி தெய்வத்தை நம்புகிறாயோ அதுபோல உன்னையும் நீ நம்ப வேண்டும். உன் மீது நீ கொண்டிருக்கின்ற உன்னுடைய நம்பிக்கைதான் உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலமும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கலாம். இது எல்லாமும் என் பிள்ளைக்கு புரியாமலும் போயிருக்கலாம். ஆனால் இனி உன்னை சுற்றி நடக்கப் போவது என்ன என்பதனையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரிவர உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வம் இருக்கும் பொழுது இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் முழுமையாக உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்க வருவேன் அல்லவா? முழு மனநிலையோடு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கே என்று நடத்தி கொடுக்க வருவேன் அல்லவா? இதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் நீ நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். வராகி ஒன்றை சொன்னால் நீ ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்காதே. இப்படித்தான் இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதனை நான் புரிந்து கொண்ட பிறகுதான் உன்னிடத்தில் பேச வருகிறேன். என் பிள்ளையே, எதுவானாலும் நம்மை சோதிப்பதற்கென்று ஒரு கூட்டம் நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறதல்லவா? வேண்டும் என்றே நம்மை காயப்படுத்தும் ஒரு கூட்டம் இங்கு இருக்கத்தான் செய்கிறதல்லவா? இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும்
இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இதையெல்லாமும் நாம் விட்டு விலகிவிட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் தோன்றியிருக்கலாம். எல்லா நிலைகளையும் நாம் கடந்து வாழ வேண்டும் என்ற ஒரு நிலையும் நிச்சயமாக உனக்கு கிடைத்திருக்கலாம் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்று என் பிள்ளை பதறிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் நாளை மிக சுலபமாக நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது. பொதுவாக இந்த மாமனும் மச்சானும் ஒன்று சேர்ந்து ஒருவர் வீட்டிற்குள் அவ்வளவு எளிதில் வருவது கிடையாது. மாமன் மச்சான் என்று சொன்னாலே இவர்களுக்குள் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஒருவருக்குள் ஒருவர் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலும் நிலையான ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்கலாம். ஒருவர் ஒரு விஷயத்தை உருவாக்குபவராக இருக்கிறார், இன்னொருவர் அந்த விஷயத்தை அழிப்பவராக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இதுபோன்று எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் சிறு சிறுவென இருக்கக்கூடிய இந்த உறவு முறைதான் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் உனக்காக ஒரு நல்ல காரியத்தை செய்ய வருகிறார்கள். இவர்களை எல்லாமும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் இது போன்ற விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனையையும் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. பல நிச்சயமான விஷயங்களும் பல ஆனந்தங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை எண்ணி நீ கலங்கக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லவா? நான் வரக்கூடிய காலங்களை நீ நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று என் பிள்ளைக்கு கட்டாயமாக இனி தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். நாம் கனவிலும் நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய வெற்றி ஒன்றை நிச்சயமாக கொடுத்திருக்கிறது. அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் என் பிள்ளை அங்கும் இங்கும் நீ குதித்து கொண்டிருக்கிறாய். இது போன்ற நிலையில் ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக இனி அவர்களுக்காக எல்லா நல்ல விஷயங்களையும் செய்ய முன் வந்துவிட வேண்டும் என்பதுதான் உன் அம்மாவின் கருத்து. இதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனித்து ஏதாவது ஒரு வகையில் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு வந்திருக்கின்றவர் யார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் தாயானவள் சொன்னது போல இது போன்ற ஒரு விஷயம் நடக்கும் என்று நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய். இவர்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து உனக்கு ஒரு காரியத்தை நடத்துவார்கள் என்பதனை நிச்சயமாக நீ யோசித்திருக்க மாட்டாய். நடக்காததையும் நீ நினைக்காததையும் தானே நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். அப்படி உன் வாழ்க்கையில் இவையெல்லாமும் எந்த அவசியத்தில் உனக்கு இருக்கிறதோ அந்த அவசியத்தில் இவையெல்லாம் உன்னை தேடி வருகின்றது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நிலைகளை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த மாற்றங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நமக்கு ஒரு செய்தி கிடைக்கும் என்றால் அதை கேட்பதற்கு முன்பாக அதிகமாக யோசித்து சந்தேகித்து கொண்டிருக்கக்கூடாது. சரியான ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. சரியான விஷயங்களினால் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டத்தான் போகிறாய் என்பதனையும் மறந்து விடாதே. எந்த நிலையில் இருந்தாலும் நாம் பெற்ற பிள்ளையினுடைய வாழ்க்கையை நாம் நல்ல நிலையில் மாற்ற போராடி கொண்டிருக்கிறோம். எவ்வளவு துன்பங்கள் வேதனைகள் வந்தாலும் அது எதுவும் தன் பிள்ளைகளை செய்யாதபடி நாம் நம்பிக்கையோடு அந்த வாழ்க்கையை எதிர்கொள்கின்றோம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்து விட்டது என்று எல்லாமும் யோசித்து இதற்கு மேலும் என் குழந்தை நீ கலங்கி நிற்காதே. உன்னால் முடியாத விஷயம் என்று இங்கு எதுவும் இல்லை. யாரும் இங்கு எதுவும் சொல்லப் போவதும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது உனக்காகவே நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த விஷயங்களில் நீ மனத்தெளிவை அடைந்து விட வேண்டும். சுற்றி இருந்து எல்லோரும் உன் குடும்பத்தில் நடக்கும் சிறு சிறு விஷயங்களையும் வேடிக்கை பார்க்கிறார்கள்.
அதிலும் குறிப்பாக நீ பெற்ற பிள்ளையினுடைய விவகாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் வெளியில் தெரியும்படி நடந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுது உன் வீட்டில் சத்தம் கேட்கும், எப்பொழுது கண்ணீர் சிந்துவார்கள், எப்பொழுது வருத்தப்படுவார்கள் என்று தானே இங்கு ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாமும் தாண்டி உனக்கான நன்மதிப்பை கொடுக்கும் பொருட்டு எல்லாவற்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் பொறுப்பு உன்னுடையது என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாமல் எதற்கெடுத்தாலும் கலங்கி நின்றாயல்லவா? தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தினாலும் மனம் வருந்தி கொண்டிருந்தாயல்லவா? அது போதும். இனி சரியது தவறியது என்று நீயாகவே கண்டுபிடித்து விடுவாய். இந்த 2 பேரும் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட இந்த நேரம், இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். சரியான மனநிலையோடு எதையும் என் பிள்ளை நீ எதிர்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ ஒட்டு மொத்தமாக சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு நடப்பதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று கவனிக்க முடியும். உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நிச்சயமாக உன்னால் சரியாக கணித்துவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாத எண்ணங்களும் சிந்தனைகளும் இனி எதற்குமே உன் வாழ்க்கையில் உதவாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கட்டாயமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. என் குழந்தையே, எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நமக்கான வாழ்க்கை, நாம் விரும்பிய வாழ்க்கை நம் கைகளில் நிச்சயமாக கிடைக்கத்தான் செய்யும். ஒருவர் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு அவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைக்க நினைத்தாலும் நீ எண்ணி விடாதே. சரியது தவறியது என்று புரிந்து கொள்ள முடியாமல் தவிப்பதை விட என் பிள்ளையே, இந்த நொடி உன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு ஒவ்வொன்றையும் நீ செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னதான் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களும் இருந்திருந்தாலும் இவை எல்லாவற்றையும் தாண்டி நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. மனத்தெளிவோடு எதையுமே நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரங்களில் இனி எல்லாமுமாக உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை புரிந்து கொள். மாமனும் மச்சானும் யாரென்று கேட்கிறாயா? என் குழந்தையே, நாளைய விடியல் என்பது தேய்பிறை அஷ்டமியினுடைய விடியல், அதாவது சிவபெருமானினுடைய உக்கிர ரூபமான காலபைரவருக்கு உகந்த நேரமாகும். அதே நேரத்தில் நாளைய தினம் திருவோணம் நட்சத்திரம் கைகூடி வந்திருக்கின்ற நேரம். திருவோணம் நட்சத்திரம் என்பது பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம் அல்லவா? அப்படியானால் பெருமாளும் சிவபெருமானும் தான் நாளை உன்னை தேடி வரப்போகிறார்கள். இவர்கள் 2 பேரும் ஒற்றுமையாக வருகிறார்கள் என்றால் ஏற்கனவே பல திட்டங்களை தீட்டி அதை சாதித்து கொடுக்கும் மனநிலையோடுதான் இவர்கள் வருகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இனி எப்பொழுதுமே உனக்கு தெரிகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான். எதற்கெடுத்தாலும் பதறிவிடாமல், எதற்கெடுத்தாலும் சுற்றி வரும் நன்மைகளை எல்லாமும் சரியாக நீ பெற்றுக்கொண்டு நன்மதிப்போடு நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தையும் நல்ல சூழ்நிலையையும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீ என்ன நினைக்கிறாயோ, எந்த விஷயத்தை எதிர்கொள்ள துணிகிறாயோ, அதுபோல உன்னுடைய எண்ணம் அதை சார்ந்ததாக இருக்கின்றது. என் குழந்தையே, இப்படியாக பார்வதி தாயானவளின் உடன் பிறந்தவரான விஷ்ணு பகவானையும் பார்வதி தாயானவளினுடைய கணவருமான சிவபெருமானையும் நாளைய தினம் என் பிள்ளை நீ மனதார நினைத்து விட்டால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் வரை உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை
நீ புரிந்து கொண்டது போல நாளைய தினம் பெருமாளினுடைய ஆசிகளும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நிச்சயமான ஒன்றை, நிலையான ஒரு விஷயத்திற்காக நாம் சொல்ல துடிக்கும் இந்த நேரம் நீ அத்தனையிலும் நல்ல மாற்றத்தை நீ காணப்போகிறாய் என்பதுதான் அர்த்தம். நல்ல நேரத்தில் என் பிள்ளை நீ இதை சரியாக செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலும் பல அதிசய மாற்றங்கள் உனக்கு நடக்கும் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, இந்த 2 பேரும், அதாவது படைத்தல் தொழிலை செய்கின்ற ஒருவரும் அதை அழிக்கும் தொழிலை செய்கின்ற ஒருவரும் எதிரெதிராக துருவங்களாக நிற்கக்கூடியவர்கள் இன்று ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறார்கள். அப்படியானால் இதையெல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமுமே என் குழந்தை நீ சரியாகவும் தெளிவாகவும் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நாளிலும் கூட உனக்கான நன்மைகள், உனக்கான நம்பிக்கைகள் என்று ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயங்களிலும் மிகப்பெரிய முற்று எங்களுக்கு கிடைக்காது என்று சொல்லி நீ கலங்கி இருந்தாலும் சரி, நீ பெற்ற பிள்ளை ஒன்று மனதில் எப்பொழுதும் ஒரு குழப்பத்தை தாங்கி நிற்கிறது. அந்த குழப்பத்தை தீர்த்து அந்த பிள்ளைக்கு நல்லதொரு மனநிலையை கொடுத்து கொண்டிருக்கிறது தெய்வம் என்பதனை மறக்காது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுமையிலும் இனி உனக்கான எதிர்காலம் இனி உன்னை வந்து சேராமல் போகும் என்று நீ எண்ணி கலங்காமல், உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களில் தெய்வம் துணை இருப்பதை உன் மனதில் நிறுத்தி நீ எப்பொழுதும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலநிலைகளை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு துணையிருந்து நான் எடுத்துச் சொல்வதும் உன்னை மேலும் மேலும் நம்பிக்கையோடு வாழ வைப்பதும் அம்மா எப்பொழுதும் தொடர்ச்சியாக நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இது என் கடமை என்று கிடையாது. என் பிள்ளையை கைதூக்கிவிட வேண்டிய பொறுப்பு இந்த தாயினுடையது. நாளைய தினம் தேய்பிறை அஷ்டமி நாளில் சிவபெருமானினுடைய உக்கிர ரூபமான கால பைரவரையும் திருவோண நட்சத்திரம் சேர்ந்து வருகின்ற நாள் என்பதனால் விஷ்ணு பகவானையும் மனதார வழிபட வேண்டிய நாள். இந்த நாளில் இவர்களினுடைய நாமத்தை சொல்ல மறக்காதே. என் குழந்தையே, ஓம் நமச்சிவாய என்றும் ஓம் கோவிந்தாய நமக என்றும் நாளைய தினம் உன் வீட்டில் கோஷம் கேட்டுக்கொண்டே இருக்குமானால் உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்களும் இனி நடக்கத் தொடங்கிவிடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னோடு உடனிருக்கும் இந்த தெய்வம் இனி எப்பொழுதும் உன்னை சுற்றி ஒரு மாற்றத்தை நடத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ளும் நேரம். இந்த வராகி சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் நடப்பதை நீ புரிந்து கொள்ளும் நேரம். இனி என்னவானாலும் சரி, என் பிள்ளையினுடைய மனது ஒருபோதும் குழம்பக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தை நாம் எதிர்பார்த்து நிற்கும் இந்த காலங்களில் முழுக்க முழுக்க இனி நமக்கான நல்ல பதிலும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் எதையும் நினைத்து இனி வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரியாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான மாற்றத்தோடு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயங்கள் எல்லாமும் நடக்க காத்திருக்கிறது. தெய்வத்தை என் பிள்ளை நீ முழுமையாக உன் வாழ்க்கையில் உணரத் தொடங்கி இருக்கிறாய். அரைகுறையுமாக எதையுமே நினைக்க வேண்டாம். நம் வாழ்க்கை தெய்வத்தின் பிடியில்தான் இருக்கிறது என்ற ஒரு புரிதல் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும். இனி எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதனையும் நீ மறக்காதே. எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்திடுவாய் என்பதனையும் நீ மறக்காதே. நான் வரக்கூடிய காலங்களை நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொண்டு அம்மா சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொண்டு இனிமேலாவது என் பிள்ளை நீ நன்மதிப்போடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட கற்றுக்கொள். அது போதும்.
சரியான எண்ணங்களும் தெளிவும் உன்னை நிச்சயமாக எப்பொழுதும் நம்பிக்கையோடு வாழச் சொல்லிவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.